ஓப்பனா சொல்லணும்னா, ஏன்னா நியூக்ளியர் பாம் காட்டுனதா இருக்கட்டும், அந்த ஏவுகணை எல்லாம் காட்டும் போது அது ரொம்ப ஆர்டிபிஷியலா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலா படம் சுத்தமா சொதப்பி இருக்கும். ஆனா செகண்ட் ஹாப் என்ன காரணம்னா கௌதம் கார்த்தி நடிப்பும் பிள்ளைத்தனமா வந்து ஓரளவு கொண்டு போயிடுச்சு. நிறைய யங்ஸ்டர்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் லவர்ஸ்க்கு நல்லா இருக்கும். படம் ஃபுல்லாவே அதிரடியா இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நடக்கிற அரசியல் வார் எப்படி ஸ்டார்ட் ஆகுது நல்லா ஒரே சூப்பரா கொண்டு வந்தாங்க. ஆர்யா வந்து நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா கௌதம் கார்த்திக் தான் செமையா பின்னிட்டாரு. டன் சீக்வன்ஸ்லாம் கௌதம் கார்த்திக் நல்லா பண்ணிருக்காரு. ஆர்யா, சரத்குமார் எல்லாருமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவலா. அப்புறம் சரத்குமார் சார், ஆர்யா சார் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுறான்னு தோணுச்சு. ஒரு ஸ்கிரீன் பிளேல வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லை. ஒரு படம்ன்றதை வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கணும். நம்ம மட்டுமே படம் பார்த்துட்டு போய் நம்மளே வந்து எக்ஸ்ரே வந்து பார்க்க மாட்டாங்க. அருமையா இருக்கு சார். ஹாலிவுட் ரேஞ்சிங் பண்ணிருக்காங்க சார். நல்ல கன்வெர்ட் பண்ணி. ஆர்யா அவர் எப்படி நடிச்சிருக்காருன்னா ரெண்டு பேருடைய நடிப்பு அருமை. தரமா இருக்கு. மோடி எல்லாம் வராரு படத்துல. உண்மையா மோடி வராரா படத்துல? அது ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. அது எப்படி இது தெரியல. வந்துட்டு போறாரு. ஒரு ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரி தரமா இருக்கு. நான் கேக்குறேன் எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. எப்படி எடுத்திருக்காங்க? ஆர்யா எப்படி நடிச்சிருக்காரு? ஆர்யா வந்து நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா கௌதம் கார்த்திக் தான் செமையா பின்னிட்டாரு. அவர் வில்லன் ரோல் பண்ணிருக்காரு. அதான் அவர் தான் செமையா பண்ணியிருக்காரு படத்துல. அவர்கிட்ட ஸ்கோப் அதிகமா இருக்கும். அவர்கிட்ட ஸ்கோப் அதிகமா. ஆமா, நிறைய ஸ்கோப் இருக்கு அவருக்கு. படத்துல வந்து பிஜிஎம் செமையா இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம். அதுக்கப்புறமா மீதி எல்லாரும் மஞ்சு வாரியர் மேம், அதுல்யா ரவி எல்லாம் செமையா பண்ணிருக்காங்க. சரத்குமார் வந்து ட்விஸ்ட்லாம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. ட்விஸ்ட்லாம் டைரக்ஷன் நல்லா இருக்கு. வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் லேக் இருக்கு, அதுதான் ப்ராப்ளமே. ஆமா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணி தான் நல்லா போயிருக்கும். ஆனா அந்த எண்டிங்ல வந்து அந்த செகண்ட் பார்ட் தான் ஒரு மாதிரி இதுவா இருக்கு. ஏன்னா படத்தை வந்து ஒரே லைக் ஒன் ஃபிலிம்லயே முடிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். செகண்ட் பார்ட்லாம் லீட் கொடுத்துருக்காங்க. ஆமா, லீட் கொடுத்துருக்காங்க. படத்துல ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் நிறைய ஸ்டண்ட் அது செமையா பண்ணிருக்காங்க. இல்ல எண்டிங்ல வந்து அந்த மோக்கோபாட் கேமரா வச்சுலாம் அது செமையா இருக்கும். ஆர்யாக்கும் கௌதம் கார்த்திக்கும் அதுமா ப்ரொடக்ஷன் வேல்யூஸ்லாம் செமையா இருக்கு. அந்த பிளேசஸ்லாம் காமிப்பாங்க ஓவர்சீஸ்ல, அதெல்லாம் செமையா இருக்கு. மற்றபடி ஓவராலா படம் எப்படி? ஓவராலா படம் வந்து பார்க்கலாம்ண்ணா, நல்ல படம். குட் ட்ரை. ஆமா, குட் ட்ரை. தேங்க்யூ. ஆனா நல்லா போன்ற ஒரு பிலிஸ்ல தான் பாட்டும் வரும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கேஸ்டிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. மஞ்சு வாரியர், ரைட்டாலாம் இங்க உண்மையில நல்லா பண்ணிருக்காங்க. சரத்குமார் சாரு, அப்புறம் வந்து வில்லனிசம் வந்து கௌதம் கார்த்திக் சூப்பரா பண்ணிருக்காரு. ஆர்யா வந்து அவரோட ரோலை நல்லா பண்ணிருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸ்கோர் பண்ணது பாத்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் தான். எப்படி ஸ்டண்ட் சீக்வன்ஸ்ல எப்படி இருக்கு படத்துல? ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் கௌதம் கார்த்திக் நல்லா பண்ணிருக்காரு. ஆர்யா, சரத்குமார் எல்லாருமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவலா. எல்லாருமே அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல மிஸ்டர் எக்ஸ் யாரா? மிஸ்டர் வாக்ஸ் சொல்லிட்டா படமே கடைசி வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. லாஸ்ட்ல தான் சொன்னாங்க. சொல்லிட்டு பார்ட் 2 இது பண்ணிட்டாங்க. இது எப்படி பண்ணிருக்காரு? சரத்குமார் எப்படி பண்ணிருக்காரு? அவருக்கு சரத்குமாருக்கும் இந்த டைட்டிலுக்கும் ஒரு ரிலேட்டிபிலிட்டி இருக்கு. அது பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அவர் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருந்தது. அவர் ஆனா அந்த ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்திருக்காங்க. இல்ல, ஹாலிவுட் ரேஞ்ச் நம்ம கம்பேர் பண்ணலாம். தமிழ்ல இப்பதான் ஸ்பை ஜானர் எல்லாம் வர ஆரம்பிக்குது. நம்ம வெப் சீரிஸ்ல பார்க்க சொல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. பட் இதுல பார்க்க சொல்ல நல்லா பிஜிஎம் வைஸா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இப்ப எஃப்ஐஆர் வந்து இவர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. அது வந்து கமர்ஷியலா போல விஷயம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் கதை கொஞ்சம் இதுவாச்சு. இது வந்து கமர்ஷியலா கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் காஸ்டிங் தான் ஸ்ட்ரென்த். ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ண தப்பு இதுல பண்ணல அவரு. அதான் ஒரு விஷயம். மஞ்சு வாரியர் வந்து துணிவு படத்துல பண்ணிருப்பாங்க, அதே கேரக்டர்ல இந்த ரோல் பண்ணிருக்காங்களா இல்ல வேற மாதிரி? மஞ்சு வாரியர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே லாஸ்ட் வரைக்கும் படம் கிளைமேக்ஸ் 5 மினிட்ஸ் முன்னாடி இருக்கும். யாரு மிஸ்டர் எக்ஸ்னும் தெரியாது, யாரு வில்லனும் தெரியாது. வில்லன் சாவு சொன்னா வில்லன் தெரியும். ஓகேவா, நான் இவ்வளவு இது ரிவீல் பண்ண முடியும். சொன்னா அந்த சஸ்பென்ஸ் போயிடும் பாக்குறவங்க. ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கும். ரிவீல் பண்ண ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கு. அதனால வந்து படம் எங்கேஜிங்கான போச்சு. இன்னும் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ண சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மியா இருந்தது அப்படி சொல்லலாம். மற்றபடி ஓகேவா படம்? ஓகே, நல்லாவே இருக்கு ப்ரோ படம். ஒருத்தர் வியூ இருக்கும், நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு பர்சனலா பிடிச்சி நான் ஃபர்ஸ்ட் ஷோ வருவேன். சில படம்லாம் பார்த்துட்டு ஐயோ நம்ம மீட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணலையே அப்படின்னு நினைப்பேன். பட் ஆனா இந்த படம் எனக்கு மோர் தென் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. படம் பாக்குறதுக்கு என்னடா அது ஒரு இந்த வாரமும் ஒரு மொக்க வாங்குறதுக்கு உண்டான அறிகுறி நினைச்சு வந்தா ஓகே ஒன் டைம் வாட்சபிள். அந்த அளவுக்கு படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் லேகு, சம்மந்தம் இல்லாத சில சீன்கள், போர் அடிக்கிற மாதிரி சில காட்சிகள் இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அது இல்லாம முக்கியமா சொல்ல போனா கௌதம் கார்த்திக், ஏன்னா அவர் ஆல்ரெடி சாக்லேட் பாய்
ஒரு பொண்ணு கூட டொயட் பண்ணுவாரு, லவ் பண்ணுவாரு, அப்படிதான் பார்த்துருப்போம். இதுல ஒரு வில்லத்தனமான முரட்டை வில்லனா பண்ணிருக்காரு. அப்புறம் அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சரத்குமார் சார், ஆர்யா சார் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுலான்னு தோணுச்சு. ஒரு ஸ்கிரீன் பிளேல வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லை. ஒரு படம்ன்றது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கணும். நம்ம மட்டுமே படம் பார்த்துட்டு போய் நம்மளே வந்து யங்ஸ்டரே வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா யங்ஸ்டர் நான் ஒரு 3 நாளைக்கு ஒரு ஃபீரை கூட்டம் தான் என் ஃபீரை திட்டக்கூடாது இல்ல. அந்த மாதிரி சில விஷயத்த மாத்தி எடுத்துக்கலாம். மற்றபடி ஒன் டைம் வாட்சபிள். மத்தபடி எப்படி ஆரியாலாம் அப்படி பண்ணிருக்காரு? இல்ல ஆர்யாவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரு எனக்கு பாயிண்டா பிடிச்சது பாத்தீங்கன்னா கௌதம் கார்த்தியோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஹீரோவை பார்த்திருப்போம், லவ்வர் கூட டுவேட் பண்ணி பார்த்திருப்போம். இதுல ஒரு வில்லனா பண்ணிருக்கும் போது அது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. மோடி எல்லாம் வரக்கூடிய படத்துல மோடி இல்ல, அவர் மோடியோட டேடி அப்படிதான் சொல்லலாம். அவர் ஒரு கேரக்டர் போட்டு மோடி வர வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப காமெடியா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. அதெல்லாம் படத்துல காமெடியே இல்ல. அவரை பார்த்து நான் சிரிச்சுக்கினேன், காமெடிடாடே. மற்றபடி படத்துல சாங் இல்ல, அது ஒரு குறையாவே இருந்துச்சு. ஏன்னா படத்துக்கு பிளஸ் சாங் தான். அதை கொஞ்சம் ஏதோ மஞ்சு வரையெல்லாம் போட்டிருக்காங்க. ஒண்டலோ ஏதோ சேட்டன் செய்யலோ ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். அதெல்லாம் ஒரு இல்ல. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். மிஷன் இம்பாசிபிள் மாதிரி இருக்குமா இந்த படம்? அது மாதிரி இருக்கா? மிஷன் இம்பாசிபிள் படம்லாம் அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரிலாம் தலைவா இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுக்கலாம் தலைவா. ஏன்னா வந்து எவ்வளவு காலகட்டங்கள் போயிட்டு இருக்கும்போது கையில யூடியூப்ல எல்லா வேலையும் இருக்கும்போது இது குறைன்ற போது நம்ம சொல்லவே கூடாது குறை அப்படிங்கும் போது ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 100க்குள்ள ஒரு 50ஆவது பாஸ் பண்ணிருக்கலாம். பரவாயில்ல, ஓகே ஒன் டைம். ஓகே, ஒன் டைம் வாட்ச். ஃபைட் நல்லா இருக்கு, ஆக்டர்ஸ் நல்லா பண்ணிக்கிறாங்க. படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. காம்போ எப்படி இந்த ரெண்டு பேரும் ஆரியாட்டு? அதான் நம்ம ஹாலிவுட்ல படம் பார்க்கணும்னு சொல்றாங்க. அது மாதிரி இல்லாம நம்ம தமிழகத்திலேயே நம்ம படங்கள்லாம் பண்றாங்க. பாராட்டலாம். படத்தை ஸ்டன் சீக்வன்ஸ்ல எப்படி? அதான் படம் ஃபுல்லாவே அதிரடியா இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இங்கிலீஷ் படம் பார்க்குற ஃபீல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. மோடி கேமியோல வந்து போல மோடியில வராதா? வராது. அவர் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். மோடி நல்லா கடனா இருப்பாரு, நல்லா பெட்டரா பண்ணிருக்காங்க. பிஜேபி சப்போர்ட் பண்ணி எடுத்துருக்காங்களா படம்? இல்ல அப்படிலாம் இது இல்லையா? அப்படிலாம் நம்ம அரசியல்ல வந்து சினிமாக்கள் நுழைக்க கூடாது. எப்போதுமே படம் பார்க்கணும், படம் பார்க்க என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான். நம்ம தாண்டி ஆரியா நல்லா பண்ணியிருக்காரா? அதான் ஆர்யா இப்போ ஹாலிவுட்ல நம்ம சில பாடி பில்டர்லாம் பார்ப்போம். அது மாதிரி ஆர்யாவோட ஃபுல் பாடி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க அந்த படத்தை. லைக் சர்பட்டா பரம்பரைக்கு அப்புறம் அவரோட பாடி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊர்லயும் ஒரு அண்ணாட் இருக்காரு, குட் லக். ஃபேமிலியா பார்க்கலாம் நிச்சயமா. அதான் யங்ஸ்டர்ஸ் நல்லா பிடிக்கும், நல்லா ஃபைட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நல்ல படம் நல்லா இருக்கு, போர் அடிக்காம நல்லா. தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு படம்? ஆக்சுவலி ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி வந்து எப்படி அப்படின்னா ஃபுல் ஒரு ஏஜென்ட்டோட மூவி. ஃபுல்லா அதாவே டிராவல் ஆகிட்டே இருக்கும். இந்த படத்தோட பிளஸ்ன்னு நான் நினைக்கிறது என்னன்னா டெக்னிக்கல். ஓப்பனா சொல்லணும்னா, ஏன்னா நியூக்ளியர் பாம் காட்டினதா இருக்கட்டும், அந்த ஏவுகணை எல்லாம் காட்டும் போது அது ரொம்ப ஆர்டிபிஷியலா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலா படம் சுத்தமா சொதப்பி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது இல்ல, அதுல வந்து உண்மையிலே டெக்னீஷியனை பாராட்டணும். இந்த படத்தை மிகப்பெரிய உட்கார வச்சு பார்க்க வச்சதுக்கு முழு காரணமே டெக்னீஷியன் தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி கௌதம் கார்த்திக் அவரோட வில்லத்தனம் ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். சாக்லேட் பாய் அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி பார்த்துட்டே திடீர்னு ஆப்போசிட்டா அப்படியே வில்லனை காட்டின விதம் சூப்பரா இருந்தது. அது நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவர் நிறைய எஃபெக்ட் போட்டிருக்காருங்கிறது இந்த படத்துல தெளிவா தெரியுது. ஏன்னா டக்குன்னுலாம் மாற முடியாது. ஒரு ஆக்ஷன் இறங்கும் போது அதுக்கான ஃபேஸ், அதுக்கான ஒரு இதெல்லாம் நம்ம கொண்டுட்டு வர்றது கஷ்டம். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்யாவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. மஞ்சு வாரியர்ஸோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் சூப்பரா இருந்தது. உண்மையிலே ஒரு லேடிஸ் அப்படி ஃபைட் பண்ணும்போது நம்மளே எடுத்து ஃபைட் பண்ணலாங்கிற அளவுக்கு இருந்தது. பட் இந்த படத்தோட பெரிய மைனஸை நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஏன் சூப்பர் ஆகும்னு பாராட்ட முடியல அப்படின்னா, கண்டினியூஸ் ஆக்ஷன் சீன்ஸா இருந்தது. ஆக்சுவலி எப்படின்னா ஒரு ஏஜென்டோட லைஃபை மட்டுமே காட்டின மாதிரி இருந்தது. அது எல்லா ஆடியன்ஸையும் உட்கார வைக்குமான்னு கேட்டா டவுட் தான். ஏன்னா ஒரு 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 கமர்ஷியல்ங்கிற ஒரு விஷயம் வேணும் மூவில வந்து, கொஞ்சமாவது இருக்கணும் அப்படிங்கறது மாதிரி இருக்கணும். இல்ல அப்படின்னா வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஃபுல்லா ஆக்ஷன் சீன்ஸ் போகும்போது நமக்கு அடுத்தடுத்த ஆக்ஷன் சீன்ஸா வந்துகிட்டே இருக்கும்போது எல்லாரையிலயும் கனெக்ட் பண்ணிக்க முடியாதோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய மைனஸா தெரியும். எமோஷனல் சுத்தமா கனெக்ட் இல்லையா? எனக்கு அவ்வளவு பெருசா ஒன்னும் இல்ல. ஆக்சுவலி வந்து அப்பா பையனோட ஒரு விஷயங்களை காட்டும் போது சும்மா ஒரு சீன் 2 சீன் காட்டும் போது நம்மளுக்கு அது பெருசா கனெக்ட் ஆகாது. அவங்களோட முழு இது வந்து எப்படின்னா ஒரு ஏஜென்ட் அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும். அவங்க லைஃப்ல அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை தடுக்கிறதா அவங்களோட லைஃப் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் எந்த இடத்துலயுமே எனக்கு என்னன்னா, சரத்குமார் சார்லாம் வந்து ரொம்ப துன்புறுத்துற மாதிரிலாம் காட்டும் போது கூட எனக்கு அது கனெக்ட் ஆகும். எனக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கமர்ஷியலா வேற மாதிரி மாத்திருக்கலாம். அங்கங்க லைட்டா, ஏன்னா அவங்க ஒரு நார்மல் பீப்புளா தானே வாழ்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கமர்ஷியலாவது கொடுத்துருக்கலாம். அதுவும் இல்லைன்ற போது டோட்டலா ஒரு ஏஜென்ட்டோட மூவி, ஒரு வெப் சீரிஸ் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. ஏஜென்ட் வெப் சீரிஸ் நம்ம நிறைய பார்த்திருப்போம். அதோட ஃபீல் எனக்கு கொடுத்த மாதிரி. மத்தபடி ஆக்ஷன் லவர்ஸ்க்கு படம் ஓகே. ஆமா, ஆக்ஷன் லவர்ஸ்க்கு பயங்கர ஓகே இருக்கும். அது மஞ்சு வாரியர்ஸ் ஃபைட் சீன்ஸ்க்குலாம் எல்லாருமே அடிக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்.
ஆக்ஷன் மூவிஸ் லைக் பண்றவங்க அந்த படம் ரொம்ப நல்லா